அவர் வந்து ரியலாவே இப்படிதானா? இல்ல பிக் பாஸ்க்காக ஏதாவது கேமுக்காக அவர் வந்து இல்ல சார். அவர் ரியலிஸ்டிக்காவே இப்படிதான். ஓகேங்களா? இப்போ நாங்க வந்து மோஸ்ட்டா வந்து அப்பார்ட் ஃப்ரம் டான்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் நம்ம டிராவல் எல்லாம் தாண்டி, நாங்க நைட்ல அவுட்டிங் போறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கேங்கா சுத்துறது. அவரு வந்து எல்லாத்த தாண்டி எனக்கு ரொம்ப என்ன புடிச்சதுன்னா, அந்த ஹெல்பிங் மைண்ட் அதிகம். ஹெல்பிங் மைண்ட் என்ன எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஈவென்ட்டுக்கு போனா கூட அங்க வந்து மறக்காம என்னைய கூட்டு போயிடுவாரு. கூட்டு போறது மாத்திரம் இல்லாம, எல்லார்கிட்டயும் போய் இன்ட்ரோ பண்ணுவாரு. இப்ப அவர் எப்படி ஒரு ஒரு வேலைக்காக வந்து ட்ரை பண்றாரோ, அதே மாதிரி எல்லார்கிட்டயும் என்னையும் இன்ட்ரோ பண்ணி, இவங்களுக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே. கூட ஆ இருக்கவனும் வரணும் ஆமா, அப்படின்றாரா? ஆமா. ஏன்னா நாங்க வந்து கிட்டத்தட்ட அவர் எப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டா ட்ரை பண்ணாரோ, அந்த மாரி நான் ஒரு பேக்கப் டான்ஸரா ட்ரை பண்ணியிருந்தேன். அப்பத்துல இருந்து நாங்க 2 பேரும் தெரியும். இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு லீட் ஆர்டிஸ்ட்டா வரும்போது, இன்னைக்கு நான் ஒரு கோரியோகிராஃபரா வர்றதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ராணவ் தான். ஏன்னா, காசு பணம் குடுத்தா கூட அது வந்து சில இதுல வந்து அழிஞ்சு போயிடும். பட் அந்த கான்டாக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. ஏன்னா இன்னைக்கு அவரு காந்தி கிருஷ்ணன் சார் படம் பண்ணும்போது கூட, காந்தி கிருஷ்ணன் சார் யார போடலான்னு கேட்கும்போது, இவரு ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன தான் வந்து ரெஃபர் பண்ணாரு. அந்த ஆ அளவுக்கு ஒரு நட்பு ஆமா, இருக்கு. ஆமா.